திருச்சிற்றம்பலம். ஆடக மதுரை அரசையை போற்றி, கூடல் இளங்குருமணி போற்றி. நாம் எல்லோரும் வணங்கி போற்றுதற்கும் பணிவதற்கும் உரிய மதுரை சொக்கநாத பெருமானுடைய சிறு திருவிளையாடலை நாம் சிந்திப்போம். பூவனம் என்ற ஒரு ஊரிலே பொன்னனையாள் என்கின்ற ஒரு பெண் சிவபக்தை வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசை. அந்த ஆசை என்னவென்றால், சிவபெருமானுக்கு திருமேனி ஐம்பொன் சிலை செய்ய வேண்டும். ஆனா அவ கையில காசு இல்லை. அப்படி ஈசனை தினந்தோறும் நினைச்சு வரும்போது ஒரு நாள் சிவபெருமானே அவருடைய இல்லத்திற்கு வந்து எல்லாம் வல்ல சித்தர் போல வந்து, என்ன வேண்டும் உனக்கு வரம் புயல் என்று கேட்டார். அப்படி கேட்கும்போது, அந்த பொன்னனையால் என் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வா, உன்னுடைய வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை கொண்டு வந்து என் முன்னால் இவை, நான் உனக்கு அத்தனையும் உனக்கு சிலையாக செய்து கொள்கிறேன் என்று அவர் சொல்ல, அப்படியே அந்த பாத்திரங்களை கொண்டு வந்து வைத்தவுடனே அவன் சித்து வேலை செய்து அந்த சித்தராக வந்த சுவாமியே தான் சொக்கநாத பெருமானியே அந்த வடிவத்தில் வந்து அந்த சுவாமி அம்பாள் சிலையாக மாற்றி உருவத்தை செய்து அந்த பெண்ணிடம் வழங்கிவிட்டு அவர் மறைந்து விட்டார். அப்படி அந்த சாமியினுடைய அழகாக இருக்கின்ற அந்த திருமேனியை அந்த பொன்னனையாள் என்ற பக்தை அன்போடு கன்னத்திலே கிள்ளி இருக்கின்றார். அந்த கிள்ளிய வடுவானது இன்றும் அந்த திருமேனி பொன் திருமேனியிலே இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு பெண்ணாய் பிறந்த அனைவரும் மதுரை சொக்கநாத பெருமானையும் கைலாயநாத பெருமானையும் நாள்தோறும் ஒரு புண்ணியத்தை நாம் அவரை நினைத்து அவருக்கு ஏதாவது ஒரு தொண்டு செய்து நாம் வாழ்க்கையில் பெருதற்கரிய பேரை புண்ணியத்தை நாமும் பெற்று அவளை போல அவளை வீட்டை தேடி சுவாமி வந்தார் என்றால், பக்தி இருந்தால் ஈசன் அடியாரை தேடி வருவார் என்பதற்கு இது ஒன்றே சான்றாக இருக்கின்றது. ஆளவாய் அமர்ந்த ஈசனுடைய பெருமையை நாம் பணிவோம், என்றும் நாம் புண்ணியம் பெறுவோம். சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, மீனாட்சி அம்மை திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.